சென்னை ராமாபுரத்தில் வசித்து வரும் ஐடி தம்பதியர் ஆதித்யகுமார், விஜயலட்சுமி. ஆதித்யகுமார் ஐதராபாத்தையும், விஜயலட்சுமி பெங்களூரையும் சொந்த ஊராக கொண்டவர்கள். ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்கும் போதே காதலித்த இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த மாதம் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் இளம் தம்பதி தேனிலவிற்காக வட மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்றனர். டெல்லி சென்ற அவர்கள் அங்கு நண்பர் ஷியாம் தேஜா என்பவரின் உதவியுடன் 2 மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாருக்கு பயணம் மேற்கொண்டனர். ஹரித்துவாரில் பல இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் அதே மோட்டார் சைக்கிளில் டெல்லி திரும்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகர் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தம்பதிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ஹெல்மெட்டை துளைத்து கொண்டு துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததில் ஆதித்யகுமார் வாய்ப்பகுதியில் காயமடைந்தார். மோட்டார் சைக்கிள் நிலை குலைந்து விழுந்ததில் விஜயலட்சுமியும் படுகாயம் அடைந்தார். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்த நண்பர் ஷியாம் தேஜா இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். மேல் சிகிச்சைக்காக ஆதித்யகுமார் தம்பதி டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னை ராமாபுரத்தில் ஆதித்யகுமார் வசிக்கும் வீட்டின் அருகில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஆதித்யகுமாருடன் பணிபுரியும் நண்பர்களிடமும் விசாரணை நடைபெற உள்ளது. கொள்ளை முயற்சியாக தற்செயலாக நடந்த துப்பாக்கிச் சூடா அல்லது முன்விரோதம் ஏதேனும் காரணமாக இருக்குமா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.